When you are full of his presence, நீங்கள் முழுவதும் அவர் பிரசன்னத்திலே இருக்கும்போது that becomes a different story. அதுதாங்க வேற கதையா மாறிரும். I will explain you. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். Is it the presence you have to cry for? அந்த பிரசன்னத்துக்கு நீங்கள் கதற வேண்டுமா? No. இல்லை. The presence is inside. அது பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறது. But the only thing is you must know how to rejoice in the presence. ஆனால் அந்த தேவ பிரசன்னத்திலே எப்படி மகிழ்வது என்பது கற்றுக்கொள்ள வேண்டும். Treasuring the presence. அந்த புதையல் அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது. Man was created. மனிதன் படைக்கப்பட்டான். Not for abilities. அவனுடைய திறமைக்காக அல்ல. Just to be affectionate with the father. பிதாவோடு கூட அப்படியே அன்பாய் உறவாய் இருப்பதற்கு. Everybody take it. Genesis. ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And Genesis. ஆதியாகமம். Maybe we will start from verse 1. முதலாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். The more you understand the Bible, எவ்வளவுக்கு அதிகம் நீங்கள் வேதத்தை புரிந்து கொள்ளுகிறீர்களோ, the more you will enjoy the presence. நீங்கள் அவ்வளவுக்கு அதிகம் பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள். The more you know the truth, நீங்கள் சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகம் அறிகிறீர்களோ, the truth will set you free that you can enjoy, enter into the presence. தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு அந்த சத்தியம் உங்களுக்கு வழிவகுக்கும். First Genesis 1. முதலாவது ஆதியாகமம் 1. In the beginning God created heavens and the earth. எல்லாரும் கையை வச்சாலும் in the beginning ஆதியிலே God. தேவன். சத்தமா சொல்லுங்க. in the beginning. இன்னொரு முறை ஆதியிலே தேவன். in the beginning gifts. ஆதியிலே வரங்கள். அப்படியா இருக்குது? ஆமாவா இல்லையா? in the beginning family. ஆதியிலே குடும்பம். in the beginning church. ஆதியிலே சபை. எல்லாம் பாதியில வந்தது. It came in between, not in the beginning. ஆதியில வந்ததை விட்டுறாத. ஆதியிலே வந்தத பாதியிலே விட்டாத. பாதியில வந்தது பாதியிலே போனாலும் போகும். ஆதியில வந்தது ஒருபோதும் போகாது. விட்டுறாத. எல்லாரும் கையை சொல்லுங்க. before anything came in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே எது வருவதற்கு முன்பாகவும், in the beginning ஆதியிலே வந்தது is God. அது தேவன். Don't you never forget it. ஒருபோதும் மறக்காதீங்க. Never forget it. ஒருபோதும் மறக்காதீங்க. in the beginning ஆதியிலே God. தேவன். Not his power, அவருடைய வல்லமை அல்ல. not his nature, அவருடைய சுபாவம் அல்ல. not his provision, அவருடைய பொருட்கள் அல்ல. not even his creation. அவருடைய சிருஷ்டிப்பு கூட இல்ல. in the beginning. எல்லாரும் சொல்லுங்க. ஆதியிலே God. தேவன். I like this. அது எனக்கு பிடிக்கிறது. ஆதியிலே God. ஆதியிலே தேவன். Next word. The earth was without form. No form, no order, no And beauty. And darkness was on the face of the deep. Everywhere darkness. எங்க பார்த்தாலும் இருள், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. And the Spirit of God was hovering over the face of the waters. எல்லாரும் clap your hands. எல்லாரும் கைகளை தட்டுங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. Say it with me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. In the beginning, துவக்கத்தில் ஆதியிலே the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க. The Spirit of God கர்த்தருடைய ஆவியானவர் was hovering over. அவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படி காட்டுங்க. hovering over. அவர் அசைவாடி கொண்டிருந்தார். In the beginning, ஆதியிலே the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர். You know God is spirit. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். Yes or no? ஆமாவா இல்லையா? The Spirit of God கர்த்தருடைய ஆவியானவர் was hovering over. அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். You know what's the Hebrew word? அதுக்கு எபிரேய வார்த்தை என்ன தெரியுமா? It's like a hen, mother hen, அந்த தாய் கோழி sitting on the egg, அது முட்டையின் மேலே அமர்ந்திருப்பது. brooding, breathing, brooding over. அதன் மேலே அசைவாடி கொண்டிருப்பது. fluttering. அது அப்படியே இறகுகளை தட்டி கொண்டிருப்பது. Then Bible எல்லாரும் சொல்லுங்க. the presence of God. தேவனுடைய பிரசன்னம். the Spirit of God. தேவனுடைய ஆவியானவர். the hovering presence. அந்த அசைவாடும் பிரசன்னம். நல்லா சொல்லுங்க. அசைவாடும் பிரசன்னம். அசைவாடும் பிரசன்னம். See, there is a presence which is very passive. ஏனோ தானோன்னு இருக்கிற ஒரு பிரசன்னம் இருக்குது. One is active presence. இன்னொன்னு இருக்குது அது செயல்படும் பிரசன்னம். See, my wife is here.
இங்க என்னுடைய மனைவி இருக்கிறாங்க. Yes or no? ஆமாவா இல்லையா? Nehemiah Anan is here. நெகேமியா அண்ணன் இருக்கிறாரு. Just before I came, நான் வர்றதுக்கு முன்னாடி he was hovering here. அவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தார். He had an active presence. அங்கே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். Active, தீவிரம் இங்க இருந்தார். அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் தீவிரமா. Now I am in the active presence. இப்பொழுது இந்த இடத்துல நான் அதை வேலை செய்து கொண்டிருக்கிறேன். He is in the passive presence. அவர் அதுக்கு முன்பாக அசைவாடி கொண்டிருந்தார், வேலை செய்து கொண்டிருந்தார். என்ன சொல்றேன் விளங்குதுங்களா? நீங்க எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. நீங்க எல்லாரும் கேட்கீங்க. All your presence you are here, you know. உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. But your presence, ஆனால் உங்க பிரசன்னம் is a very silent presence. நீங்கள் அமர்ந்திருக்கிற பிரசன்னம். So all of us have the presence of God. கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே தேவ பிரசன்னம் இருக்குது. இங்க வேலை செய்தவர்கள் அசைவாடும் பிரசன்னம், இங்க இருந்தவர்கள் அமர்ந்திருக்கும் பிரசன்னம். அசைவாடும் பிரசன்னம், அமர்ந்திருக்கும் பிரசன்னம். அசைவாடும் பிரசன்னம், அமர்ந்திருக்கும் பிரசன்னம். Active presence, abiding presence. நீங்க கிரியை செய்யும் பிரசன்னம், அமர்ந்திருக்கும் பிரசன்னம். Maintaining presence, manifesting presence. பிரசன்னத்தை காத்துக்கொள்வது, பிரசன்னத்தை வெளிப்படுத்துவது. இப்ப எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. The Spirit of God, கர்த்தருடைய ஆவியானவர் was hovering அந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருந்தார் over the face of the earth. அந்த பூமியின் அந்த முகத்திலே. There is no light. இங்கே வெளிச்சம் இல்லாமல் அங்க இருந்தது. Darkness. அங்க இருள் இருந்தது. Emptiness. அங்க வெறுமை இருந்தது. No order. அங்கே ஒரு ஒழுங்கில்லை. Disorderliness. எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை. Chaos. அங்கே குழப்பங்கள், confusion. அங்கே குழப்பங்கள் இருந்தது. But thank God, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், Spirit of God was hovering over. ஓ, தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். When the presence of God is there, அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்திலே any miracle can happen. எந்த அற்புதமும் நடக்க கூடும். The next word. அடுத்த வார்த்தை. Then God said, பிறகு தேவன் சொன்னார், let there be light. இருங்க. God said or then God said? பிறகு தேவன் சொன்னாரா, பிறகு தேவன் சொன்னாரா? Then God said. பிறகு தேவன் சொன்னார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. Then God said. Then God said, பிறகு தேவன் சொன்னார். The whole chapterல படிங்க. முழு வேதத்தையும் வாசித்து பாருங்க அந்த சாப்டர்ல. Brother, the whole chapterல. முழு அந்த அதிகாரத்துல. 6. 6. Then God said. Then God said. Verse 9. Then God said. Verse 11. Then God said. வந்துகிட்டே வாங்க அப்புறம் 22. 14. Then God said. 14. Then God said. Then 20. Then God said. 20. Then God said. 24. Then God said. 24. Then God said. 26. Then God said. Listen. நீங்க 6 பார்த்தாலும் சரி, 20 பார்த்தாலும் சரி, 26 பார்த்தாலும் சரி, 29. அந்த வசனம் 29 பார்த்தாலும் சரி, பிறகு தேவன் சொன்னார், பிறகு தேவன் சொன்னார். Then God said, then God said என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப my question. இப்பொழுது என்னுடைய கேள்வி. When God said. பிறகு தேவன் சொன்னார். When God said. எப்பொழுது தேவன் சொன்னார்? When God said. எப்பொழுது தேவன் சொன்னார்? பதில் கொடுங்க எனக்கு. Then God said. பாருங்க, பிறகு தேவன் சொன்னார் சொல்லி இருக்குல்ல, எதன் பிறகு தேவன் சொன்னார்? இப்ப நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. When God said. எப்பொழுது தேவன் சொன்னார்? Then God said. When God said. When God said. இது நல்லா இருக்குப்பா. When God said. Then God said. இல்ல, எப்ப சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது பிறகு சொன்னாரு அப்படிங்கறதே சொல்றீங்களே, இவ்வளவு நேரம் கேட்டீங்களே, எதற்கு பிறகு சொன்னார்? நான் சொல்லட்டா? Can I tell you? See, listen. கவனிங்க. There was darkness. அங்கே ஒரு இருள் இருந்தது. There was disorderliness. அங்கே ஒழுங்கின்மை இருந்தது. There was emptiness. அங்கே ஒரு வெறுமை இருந்தது. But God didn't speak. ஆண்டவர் பேசவில்லை. Till வரை the Spirit of God was hovering over. பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே அசைவாடும் வரையிலே அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அசைவாடின பிறகு பேசினார். First the presence. முதல்ல பிரசன்னம். Then the word. பிறகு வார்த்தை. எல்லாரும் கையோ சொல்லுங்க. First the presence. முதல்ல பிரசன்னம். செத்து சத்தமா சொல்லுங்க. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. முதல்ல பிரசன்னம். Then the word. பிறகு வார்த்தை. நோர்மரா. First the presence. First முதல்ல பிரசன்னம். Then பிறகு வார்த்தை. You know, sometimes
சில நேரத்துல we can speak the word, நாம் வார்த்தையை பேசிடுறோம், we can confess the word, வார்த்தையை அறிக்கை பண்ணிடுறோம், we can proclaim the அறிக்கை இடலாம், we can we can proclaim the word, நாம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யலாம். confess அறிக்கை it's not a technique. பாருங்க, அறிக்கை செய்வது ஒரு சுட்சுமம் அல்ல, டெக்னிக் அல்ல. Prayer is not a technique. ஜெபம் என்பது ஒரு டெக்னிக் இல்ல. Proclamation is not a technique. அறிக்கை செய்வது என்பது ஒரு டெக்னிக் இல்ல. Christian life is not a technique. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுட்சுமங்கள் அல்ல. You do this, இதை செய், 1 2 3 4 5, 1 2 3 4 5. it's not a technique. அது ஒரு டெக்னிக் அல்ல. How to cast out a devil? எப்படி பேய்களை துரத்துவது? Bring him here, இங்க கூட்டி வாருங்கள். break the power, வல்லமையை உடைங்க, touch him, அவனை தொடுங்க, and speak the word, வார்த்தையை பேசுங்க, and use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. Don't use only the name of Jesus. இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொல்லிராதீங்க. Use the name Jesus Christ of Nazareth. இயேசுன்னு ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிராங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுங்க. அப்பதான் சாத்தானுக்கு கொஞ்சம் விளங்கும். Then you touch his head. பிறகு அவனோட தலையில கை வைங்க. Shake him anti-clockwise. அப்படியே Anti-clockwise. கலஞ்சு போயிரும். Then take a tumbler of water. பிறகு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஒரு கெடிகாரம் சுத்துறது மாதிரி அவன் தலையை சுத்துங்க. அவன் விழலைனால தலை சுத்தியாவது விழட்டும். Say it's a blood of Jesus. சொல்லுங்க, இந்த தண்ணி தான் இயேசுவின் இரத்தம்னு. And make him to drink. அவனை குடிக்க வைங்க. It's not a technique. ஐயா, இப்படி பேய் துரத்துறது உங்களுடைய வித்தை காண்பிக்கிறதுல இல்ல. It's the presence you carry. நீங்க சுமந்து செல்லுகிற பிரசன்னம் தான் அந்த பேயை துரத்தணும். It's the presence you love. நீங்க நேசிக்கிற அந்த பிரசன்னம். It's the presence you salute. நீங்கள் கணம் பண்ணுகிற அந்த பிரசன்னம். It's the presence you treasure. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பொக்கிஷமான அந்த பிரசன்னம். It's the presence that you lose anything for that presence. ஓ, எதை வேணாலும் நான் இழப்பேன், அந்த பிரசன்னத்தை இழக்க மாட்டேன் என்ற அந்த வைராக்கியம். When that presence fills, அந்த பிரசன்னம் இடத்தை நிரப்பும் போது, even when you whisper, நீங்க மெல்ல பேசினா கூட miracle happens. அற்புதங்கள் நடக்கும். Sometimes, சில நேரத்துல even if you stretch hand, நீங்க கையை அப்படி நீட்டும் போதே the presence will do work. அந்த பிரசன்னம் அற்புதங்களை நடத்தும். Do you understand what I am talking நான் எதை about? பேசுகிறேன் என்று புரிகிறதா? The Bible doesn't say God said, God said, God said, God said. The Bible says the spirit of God was hovering. Then God said. Then God said. Then. So the first thing is treasure the presence. வேதம் இப்படி சொல்லவில்லை. தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார் சொல்லவில்லை. பிறகு தேவன் சொன்னார், பிறகு தேவன் சொன்னார் சொல்லுகிறது. எதன் பிறகு என்றால், தேவனுடைய ஆவியானவர் அசைவாடின பிறகு தேவன் சொல்ல ஆரம்பித்தார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்னத்தை பொக்கிஷமாக கருதுங்கள், அதற்கு பிறகு சொல்லுங்கள், அற்புதங்கள் நடக்கும். We teach on prophecy. நாங்கள் தீர்க்கதரிசனத்தை பத்தி போதிக்கிறோம். We will give you some clues. சில குறிப்புகளை கொடுக்கிறோம். We will ask you to close your eyes. உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ள சொல்லுவோம். We will ask you to see what is going on in your imagination. உங்களுடைய கற்பனையில என்ன போய் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க சொல்லுவோம். We will ask you to pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபிக்க சொல்லுவோம். We will ask you to interpret it. நீங்கள் அதை வியாக்கியானம் செய்ய சொல்லுவோம். All those are very good formulas. அது எல்லாமே நல்ல ஒழுங்குமுறை தான். But you can follow the formula. ஆனால் ஒழுங்குகளை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால், But sometimes you can forget the presence. நீங்க பிரசன்னத்தை மறந்துவிட்டு இதைவே செய்து கொண்டிருக்கிற காரியமும் வந்துவிடும். The formulas அந்த காரியங்கள் doesn't help you long. ரொம்ப நாளைக்கு ஓடாது. What I am talking about? குறிப்புகளையே பார்க்காமல் குறிப்புகளை கொடுத்த தேவ பிரசன்னத்தை பார்த்தால் எல்லாம் நடக்கும். Because the Spirit of God was hovering. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். And the word of God came. தேவனுடைய வார்த்தை வந்தது. Light came. வெளிச்சம் வந்தது. Sun came. சூரியன் வந்தது. சொல்லிக்கிட்டே இருங்க. Moon came. சந்திரன் வந்தது. Life came. ஜீவன் வந்தது. Herbs came. எல்லா பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் வந்தது. Mango came. மாங்காய் வந்தது. Coconut came. தேங்காய் வந்தது. சொல்லுங்க. Rice came. எல்லாம் அரிசி வந்தது, பருப்பு வந்தது. கிழங்கு came. ஐயா, கப்பங்கிழங்கு வந்தது. மீன் came. Fish came. மீன்கள் வந்தது. Chicken came. கோழி வந்தது. Pork came. ஆடு வந்தது. எல்லாம் வந்தது. எல்லாம் வந்தது. Everything came. எல்லாமே வந்ததப்பா. The presence. பிரசன்ஸ் வந்ததனால தான் எல்லாமே பிரசன்ட் ஆனது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. See, Paul, பவுல் even his handkerchief,
அவருடைய அந்த கைக்குட்டையில் கூட கொண்டு போய் when they throw it on the demon, அந்த பேய் மேல ஓடி விட்டது. then some sons of Sceva, ஸ்கேவா பிள்ளைகள் வந்தார்கள். they looked at Jesus, Paul. இயேசு பவுலை பார்த்தார்கள். He learned some technique. They came to the demon possessed people. இப்ப பேய் பிடிச்சவர்களை பார்த்தாங்க. They took the handkerchief. இப்போ ஹேண்ட்கர்ச்சீஃபை எடுத்தாங்க. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே போன்னு போட்டாங்க. Every technique was right. எல்லா டெக்னிக்கும் செய்யலாம். The only thing happened, நடந்தது என்னன்னா, the handkerchief fell. ஐயா ஹேண்ட்கர்ச்சீஃப் மேல விழுந்துச்சு அவன் மேல. He lost all the dress. இவன் போட்டிருந்ததையும் இழந்துட்டாயா. He became naked. கைக்குட்ட வச்சிருந்தா கூட பொத்திட்டு ஓடி இருக்கலாம். அவன் கர்ச்சீஃபை தூக்கிட்டு பின்னாலே விரட்டுறான். He took the kerchief. உடுக்க இழந்தவன் கை போலன்னு சொல்லிட்டு உடுப்பை இழந்து ஓட வேண்டிய நிலைமை வந்தது. இந்த டெக்னிக்கலையே பார்த்து நடந்ததுனாலதான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Read all the books. ஐயா புத்தகங்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் எல்லாம் வாசிங்க. Read hear all the CDs. எல்லா சிடியை வாங்கி கேளுங்க. But that doesn't help you. ஆனா அது முழுமையா உங்களுக்கு உதவி செய்யாது. It will be helping you sometime. சில நேரத்துல அது உதவி செய்யும் தான். But the fire, ஆனால் அந்த அக்கினி, the gas, அங்கே உள்ள இருக்கிற கேஸ் that cooks the sambar, அதுதான் சாம்பார அது கொதிக்க வைக்குது. Okay, take 1 kilo dal. 1 கிலோ பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க. 2 kilos water. 2 கிலோ தண்ணி ஊத்துங்க. 2 milli powder. அதுல மிளகாய் பொடி 200 கிராம் போடுங்க. And if there is no fire, அங்கே அக்கினி இல்லை என்றா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அட்லீஸ்ட் வாயிலையாவது அக்கினி வந்துரும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Speak the word. வார்த்தையை பேசுங்க. But ஆனால் before that, அதுக்கு முன்னாடி enjoy the presence. பிரசன்னத்தை அனுபவியுங்கள். Treasure the presence. பிரசன்னத்தை பொக்கிஷமாய் கருதுங்கள். Worship the presence. பிரசன்னத்திலே ஆராதியுங்கள். Sing unto the Lord. கர்த்தரிடத்திலே பாட்டு பாடிக்கொண்டிருங்கள். Enjoy the presence. பிரசன்னத்தை அனுபவியுங்கள். Then பிறகு speak. பேசுங்க. Then God said. பிறகு கர்த்தர் சொன்னார். பிறகு கர்த்தர் சொன்னார். பிறகு கர்த்தர் சொன்னார். பிறகு கர்த்தர் சொன்னார். So everything came. எல்லாம் வந்தது. Why God created man? ஏன் மனிதனை தேவன் படைத்தார்? Everything I created, எல்லாம் தான் நான் படைச்சிட்டேனே. they don't enjoy my presence. என்னுடைய பிரசன்னத்தை அவைகள் அனுபவிக்கவில்லை. They don't smell my presence. என்னுடைய பிரசன்னத்தை முகர கூட இல்ல. ஆடு மாடு குண்டு have fellowship with me. இப்பொழுது ஆடு மாடும் என்னோடு வந்து முத்தம் கொடுக்க முடியவில்லை. So God said, கர்த்தர் சொன்னார், let us make man மனுஷனை நாம் உண்டாக்குவோம் in our image, நம்முடைய சாயலாக, and I will breathe into him. அவனுக்குள்ளாக என்னுடைய சுவாசத்தை ஊதுவேன். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. The presence of God தேவனுடைய பிரசன்னம் was breathed into me. அது எனக்குள்ளாக ஊதப்பட்டிருக்கிறது. The presence of God தேவனுடைய பிரசன்னம் was breathed into me. அது எனக்குள்ளே ஊதப்பட்டிருக்கிறது. My breath, என்னுடைய சுவாசம், my breath என்னுடைய சுவாசம் is the presence of God. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். Hallelujah. Hallelujah. We have that presence. உங்களுக்குள்ள அந்த பிரசன்னம் இருக்கிறது. So what happened? என்ன நடந்தது? Because the presence was in him, அவருக்குள்ள அந்த பிரசன்னம் இருந்ததனாலே the whole Eden garden முழு ஏதேன் தோட்டமும் was delightful. அது ரொம்ப மகிழ்ச்சியாயிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க. The presence, அந்த பிரசன்னம் makes our situation Adam Eden garden. நம்முடைய சூழ்நிலையை ஏதேன் தோட்டம் போல மாற்றிவிடும் அந்த பிரசன்னம். How many of you believe your presence will change all your situations? உங்களுடைய பிரசன்னம் எல்லா சூழ்நிலையும் மாற்றிவிடும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Even if you go to hell, நீங்க நரகத்துக்கே போனா கூட, the moment you enter, நீங்க அங்க உள்ள நுழைஞ்ச உடனே the hell will become heaven. அந்த நரகமே மோட்சமாய் மாறிவிடும். Because you carry heaven. நீங்க பரலோகத்தை அல்லவா சுமக்கிறீர்கள். You carry the presence of heaven. நீங்க பரலோகத்தின் பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். The Holy Ghost in you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரே, அவர் is a piece of heaven. அவர்தான் அந்த பரலோகத்தின் பிரசன்னம். பரலோகத்தில் இருக்கிற ஒரு துண்டு, பரலோகத்தில் இருக்கிற ஒரு துண்டு, ஒரு துகள், deposit from heaven, பரலோகத்திலிருந்து உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. My breath, என்னுடைய சுவாசம் is a piece of God's presence. அது தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு துகள். Hallelujah. Hallelujah. And the garden,
அந்த தோட்டத்திலே there was a river. அங்கே ஒரு நதி இருந்தது. Why? ஏன்? சத்தமா சொல்லுங்க. The presence of God தேவனுடைய பிரசன்னத்திலே releases the river. அங்கே ஒரு நதிகள் ஓடுகிறது. இன்னொரு முறை the presence of God தேவனுடைய பிரசன்னத்திலே releases the river. நதிகள் ஓடுகிறது. The Holy Ghost பரிசுத்த ஆவியானவர் is filling me. என்னை நிரப்புகிறார். His presence அவருடைய பிரசன்னம் is hovering over me. அது என்னை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. He made me Eden garden. அவர் என் மேலே அசைவாடி என்னை ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிறார். From me என்னிடத்திலிருந்து the river flows. நதிகள் பாய்கிறது. When the river flows, நதிகள் பாயும் போது it produces gold. அது தங்கத்தை உருவாக்குகிறது. Do you remember I am talking Bible? நான் வேதத்தை தான் போதிக்கிறேன் என்பது தெரிகிறதா? நான் பேசுறது பைபிள். நான் போதிப்பது வேதம் என்பது விளங்குகிறதா? Second chapter. இரண்டாம் அதிகாரம் ஆதியாகமம். Wherever the river goes. அந்த நதி போன இடமெல்லாம் எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க. Wherever the river goes. அந்த நதி போன இடமெல்லாம் What produces? என்னத்தை அது உற்பத்தி செய்தது? Gold. தங்கம். Bdellium. Onyx stone. Yeah. 3. எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க. Do you need gold? உங்களுக்கு தங்கம் தேவையா? Do you need gold river? உங்களுக்கு தங்க நதி வேணுமா? Where is it? எங்க இருக்குது? உள்ள. கையை வச்சு சொல்லுங்க. Where is it? அது எங்க இருக்கிறது? Okay. Do you need manna from heaven? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு மன்னா தேவையா? Manna. 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 Before the manna came, மன்னா வர்றதுக்கு முன்னாடி the cloud came. மேகம் வந்தது. That's the presence of God. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். When the cloud came, அந்த மேகம் வந்த பிறகு, the presence came. பிரசன்னம் வந்த பிறகு, when the cloud lifted up, அந்த மேகம் மேலே எழும்பின பிறகு, everywhere manna. எங்க பார்த்தாலும் மன்னா. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Don't look at manna. ஐயா மன்னாவை பார்க்காத. Look for the cloud. ஆண்டவரே மேகத்தை பாரு. Don't look for provision. ஐயோ என்ன கிடைக்கும்னு பார்க்காத. Look for the presence. அந்த பிரசன்னத்தை பாரு. கையை வச்சு சொல்லுங்க. Don't look for provision. என்ன கிடைக்கும் கொடுப்பாங்களான்னு பார்க்காத. Look for the presence. பிரசன்னத்தை பாரு. Don't look for promotion. உயர்வை பார்க்காத. சத்தமா சொல்லுங்க. Don't look for promotion. ஐயா உயர்வையே பார்த்துக்கிட்டு இருக்காத. Look for the presence. ஐயா பிரசன்னத்தை பாரு. Don't love the position. உங்களுக்கு என்ன தகுதி உயர்வு வேணுமேன்னு பார்க்காத. Love the presence. பிரசன்னத்தையே நேசி. Love the presence of God. தேவ பிரசன்னத்தை நேசியுங்கள். Honor the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு கனம் கொடுங்கள். ஒரு hallelujah. ஒரு ஹல்லேலூயா. No matter where you are. ஐயா நீ எங்க இருந்தாலும் சரி. Joseph was in Egypt. எகிப்திலே யோசேப்பு இருந்தான். Egypt. எகிப்திலே No Christian presence. அங்கே கிறிஸ்தவ பிரசன்னம் இல்ல. No Jewish presence. அங்கே யூதர்களும் கிடையாது. He was with Potiphar. அங்க போத்திபார் வீட்ல இருந்தான். Do you remember him? அவனை பத்தி உங்களுக்கு ஞாபகம் வருதா? He was a slave. அவன் ஒரு அடிமையா இருந்தான். But the Bible says in Genesis chapter 13:9. ஆனால் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது. You can see up to 1 to 6. 1 இலிருந்து 6 வரை வாசிக்கலாம். God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. God கர்த்தர் was with Joseph. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்னொரு முறை சொல்லுங்க. God கர்த்தர் was with Joseph. யோசேப்போடு இருந்தார். What is that? அது என்ன? Presence. பிரசன்னம். Presence. பிரசன்னம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Wherever you go, எங்கெல்லாம் நீங்க போனாலும், wherever you go, நீங்க எங்க போனாலும், you carry the presence. நீங்க பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். Some countries in the world, உலகத்திலே சில நாடுகள் இருக்கிறது. you are not allowed to carry the Bible. நீங்கள் வேதத்தை சுமக்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். சுமக்க இல்ல, பைபிள் நீங்க பைபிளே கொண்டு போக முடியாது. They will not allow you to carry the Bible. நீங்க பைபிளை உள்ள கொண்டு போக முடியாது. Some places, சில இடங்கள்ல you are not allowed to carry the scissors. நீங்க கத்திரிக்கோல் கொண்டு போக முடியாது. When you travel by airplane, நீங்க ஏரோப்ளேன்ல போகும்போது you are not allowed to carry the liquid in the cabin bag. நீங்க தூக்கிட்டு போற அந்த பையில கேபின் பேக்ல எந்த தண்ணியும் கொண்டு போக முடியாது.
But good news. ஒரு நல்ல செய்தி. No police, no security can stop the presence of God from coming with you wherever you go. நீங்க எங்க போனாலும் உங்களோடு வரக்கூடிய தேவனுடைய பிரசன்னத்தை எந்த போலீஸும் எந்த மிலிட்டரியும் செக் பண்ணி நிறுத்த முடியாது. You can go to the demonic place. நீங்கள் பேய்கள் நிரம்பி இருக்கிற இடத்துக்கு போகலாம். When you are full of God's presence and consciousness. நீங்கள் முழுவதும் தேவ பிரசன்னத்தின் அந்த உணர்வுல இருக்கும் பொழுது. Wherever you go. நீங்கள் எங்கே போனாலும். You are a winner. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். You are a winner. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். The Bible says. வேதம் சொல்லுகிறது. God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். He was a successful man. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எல்லாரும் say it behind me. எனக்கு பின்னாடி எல்லாரும் சொல்லுங்கள். My success. என்னுடைய ஜெயம். My success. என்னுடைய வெற்றி. Is not in my ability. என்னுடைய சக்தி என்னுடைய திறமையை வைத்து அல்ல. It's not in my hard work. என்னுடைய கடின உழைப்பை வைத்து அல்ல. It's not in my talent. என்னுடைய தாளந்துகளை வைத்து அல்ல. It's in the presence of God. அது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. I carry. நான் சுமக்கிறேன். The presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை. The presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே makes me a successful man. அதுதான் ஜெயமுள்ள மனிதனை உருவாக்குகிறது. How many of you carry the presence of God? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள்? There is no reason for you to be a failure. நீங்கள் தோற்று போனவராய் இருக்க வேண்டியதற்கு காரணமே இல்லை. Everywhere you can be a success. எங்க வேண்டுமானாலும் நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கலாம், ஜெயிக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. The presence man. ஒரு பிரசன்ன மனிதன். The presence woman. ஒரு பிரசன்ன சகோதரி. is a successful person. அவள் தான் வெற்றி உள்ளவள். Successful wife. வெற்றி உள்ள மனைவி. Successful husband. ஜெயமுள்ள கணவன். Successful pastor. ஜெயமுள்ள பாஸ்டர். Successful prophet. ஜெயமுள்ள தீர்க்கதரிசி. ஒரு தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர். How many of you believe it's possible? இது முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? If you are not successful till today, இன்றைக்கு வரை நீங்கள் ஜெயமா இல்ல வாழாவிட்டால், don't find any reason. வேற எந்த காரணமும் அதுக்கு கண்டுபிடிக்காதீங்க. Go back to the presence. மறுபடியும் பிரசன்னத்துக்கு போங்க. Go back to the presence. தேவ பிரசன்னத்துக்கு திரும்ப போங்க. Start loving the presence. பிரசன்னத்தை நேசிக்க ஆரம்பியுங்கள். Start saluting the presence. பிரசன்னத்தை கனம் பண்ண ஆரம்பியுங்கள். Increase the presence. பிரசன்னத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி சீக்கிரமா ஒரு முறை சொல்லிடுங்க. Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை is not some technique. அது சில குறிப்புகள் அல்ல, it's not some திறமை அல்ல, formula. அது சில குறிப்புகள் அல்ல, it's not even quoting some scripture. அது சில வசனங்களை சொல்லுவது மாத்திரமல்ல, it's not even just praying. அது ஜெபிப்பது மாத்திரமல்ல, it's feeling. அது உணர்வது, enjoying. அது அனுபவிப்பது, treasuring. அதை பொக்கிஷமாய் கருதுவது, hosting. அதை உயர்த்துவது, the presence of God. தேவ பிரசன்னத்தை உயர்த்துவதும் பொக்கிஷமாய் கருதுவதுமே ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரகசியமாயிருக்கு.